பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். 130 கிலோமீட்டர் தூரம் காரை ஓட்டி சென்றார் விஜய். மூகாம்பிகை கோவிலுக்கு அளித்த காணிக்கை. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள கடந்த 10ஆம் தேதி டெல்லி சென்றார் முதல்வர் விஜய். அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று கர்நாடகாவின் மங்களூருக்கு சென்றார். அங்கிருந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். ஒரு கிலோ 600 கிராம் வெள்ளி வாளை கோவிலுக்கு காணிக்கை அளித்தார். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவும் இந்த கோவிலில் வழிபட்டுள்ளனர். 2.5 அடி தங்க வாளை எம்ஜிஆர் காணிக்கை அளித்துள்ளார். அந்த வகையில் முதல்வர் விஜயின் பயணமும் சிறப்பு கவனம் ஈர்த்தது. கோவிலிலிருந்து ஏர்போர்ட் செல்ல காருக்கு வந்த முதல்வர் விஜய் திடீரென டிரைவர் சீட்டில் உட்கார்ந்தார். காரை அவரே ஓட்டி சென்றார். சுமார் 140 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மங்களூர் ஏர்போர்ட்டுக்கு அவரே காரை ஓட்டி சென்றுள்ளார். கொல்லூர் கோவிலுக்கு போகும்போதும் மங்களூருக்கு திரும்பும் போதும் விஜயை பார்க்க வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். அதே சமயம் முதல்வர் விஜய்க்கு கர்நாடக ரக்ஷணா வேதிகை அமைப்பினர் கருப்பு கொடி காட்ட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து கைது செய்தனர். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு முயற்சிக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதால் கருப்பு கொடி காட்டியுள்ளனர். டெல்லி மற்றும் கர்நாடகா சென்ற முதல்வர் விஜய் 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இரவு சென்னை திரும்பினார். திமுக தோல்விக்கு காரணம் என்ன? 3000 பக்க அறிக்கையால் ஸ்டாலின் அதிர்ச்சி. சட்டசபை தேர்தல் தோல்வி தொடர்பாக திமுகவில் அமைக்கப்பட்ட 19 கள ஆய்வு குழுக்களில் 13 குழுக்கள் 3000 பக்க அறிக்கை அளித்துள்ளன. மற்ற குழுக்கள் அவகாசம் கேட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 10,000 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. 3000 பக்க அறிக்கையில் குழுக்கள் அளித்த சில பரிந்துரைகளை பார்க்கலாம். வரும் தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவதோடு உட்கட்சி பிரச்சனையை தொடரவிடாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள், எம்எல்ஏக்கள் தங்கள் பகுதிகளில் அரசு கான்ட்ராக்ட் பணிகளை பினாமி பெயரிலும் சிண்டிகேட் அமைத்தும் எடுத்துள்ளனர். அவர்கள் யார் என்பதை பட்டியலிட்டுள்ளோம். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றிய செயலர்களிடம் தேர்தல் பணிக்காக வழங்கிய பணத்தை சுருட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கினால் அதே தவறுகள் தொடரும் வாய்ப்புள்ளது. 2 முறைக்கு மேல் பதவியில் இருக்கும் ஒன்றிய செயலர்களை மாற்ற வேண்டும். சத்துணவு பணியாளர்கள், ரேஷன் கடை ஊழியர் நியமனங்களுக்கு கட்சியினர் பரிந்துரையை நிராகரித்த மாவட்ட செயலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டசபை தேர்தல் தோல்விக்கு காரணமானவர்கள் மீது தயவு தாட்சணியமின்றி சாட்டையை சுழற்ற வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் உற்சாகமாக பணியாற்றும் வகையில் கட்சியை சீரமைக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. போதகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சபாநாயகர். கட்சி தலைமை கடும் அதிருப்தி. தமிழக கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பு சார்பாக போதகர்கள் சுவிசேஷகர்கள் கூடுகை என்ற நிகழ்ச்சி சென்னையில் சமீபத்தில் நடந்தது. இதில் சபாநாயகர் பிரபாகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தமிழக அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் பங்கேற்றனர். அக்கூட்டத்தில் சபாநாயகர் பிரபாகர் பேசுகையில், சிறுபான்மை மக்களுக்கான அடையாளம் இந்த அரசு வாயிலாக ஏற்பட்டு வருகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் மாற்ற வேண்டியது இன்னும் பல இருக்கிறது என்றார். வன்னியரசு பேசுகையில், குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்தபோது கிறிஸ்தவர்கள் போராடவில்லை என்று முஸ்லிம்களை குறிவைத்துள்ள பாஜக, RSS நாளை கிறிஸ்தவர்களையும் குறிவைப்பர். ஆனால் இன்னும் நாம் ஜெபம் மட்டும்தான் செய்கிறோம். இனி கிறிஸ்தவர்கள் அரசியல் மயப்பட வேண்டும். பைபிளில் இருப்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலும் இருக்கிறது. அந்த சட்டம் இருக்கும் வரைதான் நமக்கு பாதுகாப்பு என கூறினார். வன்னியரசின் பேச்சு மத கலவரத்தை தூண்டும் விதமாக உள்ளதாக இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. மதச்சார்பற்ற அரசு என கூறிக்கொள்ளும் தமிழக வெற்றிக் கழக அரசில்
சபாநாயகர் மற்றும் அமைச்சராக இருப்பவர்கள் மத நிகழ்ச்சியில் எப்படி பங்கேற்கலாம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளன. தாவேக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: மதச்சார்பற்ற அரசியலை தான் தாவேக முன்னெடுக்கிறது. தாவேகவில் இருப்பவர்கள் ஜாதி மத நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடாது, ஏற்பாடும் செய்யக்கூடாது என கட்சி தலைமை உத்தரவு போட்டுள்ளது. ஏற்கனவே சட்டசபையில் பைபிள் வசனங்களை சபாநாயகர் பிரபாகர் பேசியதை கட்சி தலைமை கண்டித்தது. தற்போது கிறிஸ்தவ மத போதகர்கள் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசியதை கட்சி தலைமை ரசிக்கவில்லை. அவரை கண்டித்ததுடன் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து விளக்கம் கேட்டுள்ளது. அதற்கு, வன்னியரசு பேசும்போதுதான் நிகழ்ச்சிக்கு சென்றேன், அவர் பேசியது எனக்கு தெரியாது, இனி மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டேன் என சபாநாயகர் விளக்கமளித்ததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இவ்வாறு அவர்கள் கூறினர். ஜாதி ஓட்டுகளை மீட்க ஸ்டாலின் புது வியூகம். தேர்தல் தோல்விக்கு பின் திமுகவில் அதிரடி மாற்றம். திமுகவில் துணை பொதுச் செயலர்களாக கனிமொழி, பெரியசாமி, ராஜா, சிவா, அந்தியூர் செல்வராஜ், பொன்முடி, சாமிநாதன் ஆகியோர் உள்ளனர். முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்தினருக்கும் தேவேந்திர குல வேளாளர், நாடார், நாயுடு சமுதாயத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிப்பதற்காக துணை பொதுச் செயலர் எண்ணிக்கையை உயர்த்த திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் வேட்பாளர்களை தமிழக வெற்றிக் கழகம் நிறுத்தியதால் அக்கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மதம், ஜாதி ரீதியான ஓட்டு வங்கி குறைந்தது திமுக தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. கிறிஸ்தவர் ஓட்டுகள் தாவேகாவுக்கு சென்றுவிட்டன. திமுக கூட்டணியில் 22 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த முஸ்லிம் லீக் கட்சியும் வெளியேறிவிட்டது. எனவே துணை பொதுச் செயலர் பதவியில் கிறிஸ்தவ முஸ்லிம் மதத்தினருக்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டிய நிர்பந்தம் திமுக தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது துணை பொதுச் செயலர் பதவியில் முக்குலத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியசாமி, சிவா உள்ளனர். தலித் சமுதாயத்தினருக்கு ராஜா, கவுண்டர் சமுதாயத்திற்கு சாமிநாதன், அருந்ததியர் சமுதாயத்திற்கு அந்தியூர் செல்வராஜ் ஆகியோர் உள்ளனர். அதனால் நாடார், நாயுடு, தெய்வேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினருக்கு பிரதிநிதித்துவம் தரும் வகையில் துணை பொதுச் செயலர் எண்ணிக்கையை 7லிருந்து 10 உயர்த்த ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். இவ்வாறு அவர்கள் கூறினர். தாவேக அரசை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாய கடன் தள்ளுபடி செய்யாதது, தொடர் மின்வெட்டு ஆகியவற்றுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக அரசை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை: விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வது சம்பந்தமாக தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதோடு தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டுமென தாவேக அரசை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் வரும் 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்கவுள்ளது. விழுப்புரம் நகராட்சி திடலில் காலை 10 மணிக்கு நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. லாக்அப் டெத்தை தவிர்க்க போலீசாருக்கு கட்டுப்பாடு. காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகளின் மரணத்தை தவிர்க்க போலீசாருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறப்பட்டுள்ளதாவது: இன்ஸ்பெக்டரின் முன் அனுமதி பெறாமல், பொது நாட்குறிப்பில் பதிவு செய்யாமல் காவல் நிலையத்தில் குற்றவாளிகள் மற்றும் சந்தேக நபர்களை கைதிகளின் அறையில் அமர வைக்கக்கூடாது. காவல் நிலையங்களுக்கு அழைத்து வரப்படும் குற்றவாளிகள் மற்றும் சந்தேக நபர்களின் செயல்களை கூர்ந்து கண்காணிக்க வேண்டும். கைது செய்த நபர்களை விரைவாக விசாரணை முடித்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும். கைது செய்யப்படும் நபர் குடிபோதையில் இருந்தாலோ, அவரின் உடலில் காயம் இருந்தாலோ அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்த பின்னரே விசாரணை மேற்கொள்ள வேண்டும். கொடுங்குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படும் நபர்களை இரவு நேரத்தில் காவல் நிலையத்தில் தங்க வைக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டால் அங்கு அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் எஸ்ஐக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும். காவல் நிலையங்கள் மற்றும் அங்குள்ள கைதி அறையில் வழக்கில் சிக்காத எவரும் தங்க வைக்கப்படவில்லை என்பதை உதவி கமிஷனர்கள், டிஎஸ்பிக்கள் அதிகாலையில் சென்று ஆய்வுப் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 200 லிட்டர் டீசல் பங்குகளுக்கு அவசர உத்தரவு. சர்வதேச போர் பதற்றத்தால் உலகளவில் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல நாடுகளில் எரிபொருட்கள் விலை உயர்த்தப்பட்டு வருவதுடன் அவற்றை பயன்படுத்துவதிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இந்தியாவில் மானிய விலையில் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசலை விற்பதால் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை மத்திய அரசு ஏற்கிறது. இருப்பினும் சிலர் பீதி காரணமாக பெட்ரோல், டீசலை அதிக அளவில் வாங்கி இருப்பு வைத்து வருகின்றனர். இதை தடுக்கும் வகையில் பங்குகளில் பெட்ரோல், டீசல் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த பெட்ரோலிய அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது.
இதன்படி தொழில்துறை வாடிக்கையாளர்களுக்கு எண்ணெய் நிறுவனங்களால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இனி மொத்த வாடிக்கையாளர்கள் பெட்ரோல், டீசலை பங்குகளில் இருந்து வாங்கக்கூடாது. அவர்கள் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து நேரடியாக வாங்க வேண்டும். பெட்ரோல் பங்குகளில் டீசலை வாகனங்களில் மட்டுமே நிரப்ப வேண்டும். ஒரு வாடிக்கையாளருக்கு அல்லது ஒரு வாகனத்திற்கு ஒரு நாளில் 200 லிட்டர் டீசலுக்கு மேல் வழங்கக்கூடாது. அந்த டீசலை மறு விற்பனை செய்யக்கூடாது. இந்த கட்டுப்பாடுகளை பெட்ரோல் பங்குகள் கடைபிடிப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும். பதுக்கல், கள்ளச்சந்தை விற்பனை தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. பெட்ரோலிய அமைச்சகத்தின் உத்தரவு குறித்து நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசு, தனியார் மருத்துவமனைகளில் மின்சாரத்திற்கு மாற்றாக ஜெனரேட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கான டீசல் அருகில் இருக்கும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து லாரிகள் மூலம் கொள்முதல் செய்யப்படுகின்றன. இந்த சூழலில் மொத்த டீசல் கொள்முதல் இனி பெட்ரோலிய நிறுவனங்கள் வாயிலாக நடக்க வேண்டும் என மத்திய அரசு புதிய கட்டுப்பாடை விதித்திருக்கிறது. இதனால் அவசர தேவைக்கு உடனடியாக டீசல் வாங்க முடியாத சூழல் மருத்துவமனைகளுக்கு ஏற்படும். முக்கியமான அறுவை சிகிச்சை சமயங்களில் டீசல் இல்லாமல் ஜெனரேட்டர்கள் இயங்காமல் போனால் பெரும் விபரீதம் ஏற்படலாம். மருத்துவத்துறை கட்டமைப்புகளான அவசர சிகிச்சை மையங்கள், முழு உடல் பரிசோதனை மையங்கள், இரத்த வங்கிகள், பார்மாசூட்டிக்கல் போன்ற துறைகளுக்கும் இக்கட்டான சூழல் ஏற்படும். குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், நீரேற்றும் நிலையங்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், நகராட்சி, மாநகராட்சி உட்கட்டமைப்புகளின் அன்றாட பணிகள் ஸ்தம்பிக்கும். கட்டுமான உபகரணங்கள், சுரங்க இயந்திரங்கள், சாலை அமைக்க உதவும் உபகரணங்கள், தொழிற்சாலை ஜெனரேட்டர்கள், நீர்ப்பாசன கருவிகள் போன்ற ராட்சத வடிவிலான இயந்திரங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக நகர்த்திச் செல்ல முடியாது. குறிப்பாக கட்டுமானம், சுரங்கம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு துறைகளின் நடவடிக்கைகள் அடியோடு முடங்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது யார்? அமெரிக்க அதிபர் டிரம்ப் திடீர் ட்விஸ்ட். ஈரான், அமெரிக்கா இடையிலான போர் முற்றிலும் முடிவுக்கு வராததால் மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை சரக்கு கப்பல்கள் கடப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. எனினும் ஈரான், இந்தியா இடையிலான தூதரக அளவிலான பேச்சுவார்த்தையால் இந்தியா உள்ளிட்ட சில குறிப்பிட்ட நாடுகளின் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளது. அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம், சிறைப்பிடிக்கவும் மாட்டோம் என உறுதி அளித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் பயணிக்கும் இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் நடந்த தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க படை நடத்திய தாக்குதலில் தான் இந்திய கப்பல் கடும் சேதமடைந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து அந்நாட்டு தூதர்களிடம் மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. இதற்கிடையே இந்திய கப்பல்கள் மீதான தாக்குதல் மற்றும் இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறிய கருத்துக்கள் சர்வதேச அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானுடன் ஒப்பந்தம் செய்வது என்பது அர்த்தமற்ற நடவடிக்கை. அவர்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்கள் மீதான தாக்குதலை ஒருபோதும் ஏற்க முடியாது. இதன் பின்னணியில் ஈரானின் கை இருப்பது கண்டிக்கத்தக்கது என டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய கப்பல்கள் மீது அமெரிக்க படை தாக்குதல் நடத்தியதாக கிடைத்த தகவல்களின்படி நம் நாட்டு அரசு அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் நம் கப்பல்கள் மீதான தாக்குதலை கண்டிப்பதாக கூறியிருக்கும் டிரம்ப் இதன் பின்னணியில் ஈரான் இருப்பதாக கூறியிருப்பது சர்வதேச அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.